திருடன் திருடன் கத்துறாங்க. யார் கத்துறா? அட மோட்டு, என் உயிர் நண்பா, அருயிர் சகோதரா, அந்த சத்தம் பக்கத்துல இருந்துதான்ப்பா வருது. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவன் என்னோட நண்பன். ஏன் அந்த திருடன் உங்ககிட்ட என்ன சொன்னா? அதாவது அவன் என்ன சொன்னான்னா நான் சொல்ல மாட்டேன்டானா. நீ சொல்லாதே. அவன் எங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னா? நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் என்னுடைய நண்பன். நான் சொல்ல மாட்டேன். டேய் கேட்டுக்கங்க, அந்த திருடன் இவனோட நண்பனை போட்டு தள்ளுங்கடா. அட அதுதான்ப்பா எனக்கும் புரியல. காலங்காத்தால எவன் மூஞ்சில முழிச்சனோ தெரியல. அடி பின்னி எடுத்துட்டானுங்களே. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அவன் என்னோட சகோதரன். நான் சொல்ல மாட்டேன். 100 தடவை கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவன் என் சகோதரன். அந்த திருடன் வந்து இப்போ உங்ககிட்ட என்ன சொன்னா? சீக்கிரமா சொல்லு, சீக்கிரமா சொல்ல. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அவன் என் சகோதரன். அதனால நான் சொல்லவே மாட்டேன். 100 தடவை எல்லாரும் கேட்டாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவன் என் சகோதரன். சகோதரனா? அடிக்க வேணாம். முதல்ல இருந்தா அடங்கப்பா, திருடனுக்கு பதிலா இருக்குதுக்கு இந்த அடி விழுகுதே. காலங்காத்தால பல்ல தேய்ச்சி டிஃபன் சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி அடியும் குத்துமா விழுகுதே. நான் என்ன பண்ணுவேன்? கண்ணாடி இத்தனை பெண்டாயி உடைஞ்சு போச்சு. அதே மாதிரி என் உடம்பே எல்லா இடத்துலயும் பெண்டாயிடுச்சு. நான் என்ன பண்றது? யாருக்கிட்ட சொல்றது? பத்துலு, என் ஆருயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, என்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்கு. எங்க முப்பாட்டனுக்கு வேலையே கண்ணாடியை சரி பண்றதுதான். எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய கண்ணாடியும் ஃப்ரேம்ஸும் இருக்கு. நீ வா, குடோன்ல இருந்து எடுத்து போடுறேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை நீயே செலக்ட் பண்ணிக்க. என்ன சொல்ற? வா, யோசிக்காத. தேங்க் யூ ஜட்கா, நானே போய் எடுத்துக்கிறேன். திறந்துடு சீசே. இது போடலாமா இல்ல இத போடலாம்? இது ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு. இத போடலாம். இதுவும் அவ்வளவு பெருசா நல்லா இல்ல. இத போட்டா இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் மாதிரி. கேமரா அண்ட் ஆக்ஷன். சீக்கிரம் இருங்க. நான் வந்துட்டேன்ல, சொல்றேன் இல்ல. எவன்டா இது? பென்சில் வாய? எனக்கு தெரியல பஸ். ஆனா இவனை பார்த்தா அந்த பத்துலு மாதிரியே இருக்கு பஸ். பத்துலுவா இருந்தா என்ன, பந்துலுவா இருந்தா எனக்கு என்ன? நான் இப்ப வண்டியை வேகமா ஓட்ட போறேன். அடேங்கப்பா பஸ், என்ன பஞ்ச் டைலாக் பஸ் இது. பஞ்ச் டிங்ஸ் எல்லாம் இப்ப நமக்கு முக்கியம் இல்ல. நம்ம உடனே இங்க இருந்து போயாகணும். லைட், கேமரா அண்ட் ஆக்ஷன். என்ன இப்படி போகுது? அந்த பென்சில் வாயை ஏதோ பண்ணிட்டா போல இருக்கு. சீக்கிரம் வண்டியை விட்டு இறங்கி ஓடுங்க. வாங்க. நம்ம வேணா இவ்வளவு வேகமா ஓடுது. உங்க வண்டி தான். சந்தேகமா இருக்க? விடுப்பா சாமி. பேக் ரொம்ப கனமா இருக்குல்ல? அந்த பேகை என்கிட்ட கொடுங்க. தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இல்லவே இல்ல, தாராளமா வாங்கிக்கங்க. யாஹூ! லைட், கேமரா அண்ட் ஆக்ஷன். என் பேர் இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அது நடக்கவே நடக்காது. சொல்லு, இப்ப நீங்க என்னத்தை திருடிட்டு வந்தீங்க? நாங்க இப்ப எதையுமே திருடல. பத்துலு தான் எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிட்டா. பத்துலு உங்ககிட்ட இருந்து திருடிட்டானா? இது நிச்சயமா நடக்காது. சொல்றத கவனிங்க. அவன் பார்க்க பத்துலு மாதிரியே இல்ல. அவன் ஏதோ வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்கான். அந்த வித்தையெல்லாம் காமிச்சு எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சுக்கிட்டான். 2 பேக் நிறைய அவங்கிட்ட காசு இருக்கு. அது வர்ற வழியில நாங்க பேங்க்ல அடிச்ச கொள்ள. என்னது? இம்பாசிபிள். பத்துலு, இந்த கார் எப்படி உனக்கு கிடைச்சது? யாஹூ! சொந்தமா வாங்கி இருக்கேன். ஏறுங்க, ஒரு ரவுண்ட் போகலாம். இவ்வளவு பெரிய கார் வாங்குறதுக்கு உனக்கு பணம் எங்க இருந்து கிடைச்சது? சீக்கிரம் அதை சொல்லு. காசு மழையா கொட்டுச்சு. இப்படிதான். நான் சொல்றேன்,
ஜான் பேங்க கொள்ளையடிச்சான். இவன் ஜான் கிட்ட கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டான். உங்க நண்பன் பெரிய திருடன் ஆயிட்டான். நிச்சயமா சொல்றேன், இவன் 10 ரூபா இருக்க வாய்ப்பில்ல. மரியாதையா சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. சொல்லு 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 சொல்லு. நான் தான் ஜிஜி ராணி. நான் தான் திருட்டு ராஜா. ஆன்சர் பத்லு. என்கிட்ட வேலை காட்டலான்னு பார்த்தா உன்னை சுட்டு தள்ளிடுவேன். வேணாம் வேணாம், என்ன சுற்றாதீங்க சுற்றாதீங்க, சொல்றதை கேளுங்க. I am ready for show. எல்லாமே குறி தவறிடுச்சு. தான் உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் தரேன். மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா 50 பாயிண்ட். பரவாயில்ல, இப்ப வானத்தை நோக்கி சுடுங்க. ஆஹா, 5 புல்லட்ல 10 தேங்காவா? இனிமே நீங்க வானத்தை நோக்கி தான் சுட்டுக்கிட்டே இருக்கணும். சூப்பரா சுடுறீங்க. பாய் பாய். இவன் பண்றத பார்த்தா தாத்தா சொன்னது உண்மைதானோன்னு தோணுது. நாங்க முதல்ல அதை நம்பினதே இல்ல. என்ன? அவர் என்கிட்ட சொன்னாரு, அவர்கிட்ட ஒரு அதிசய கண்ணாடி ஒண்ணு இருக்குதுன்னு. அந்த கண்ணாடிய போடுறவனுக்கு அந்த மனித உடலுக்குள்ள இருக்கிற அதிசய சக்திகள் வெளிப்படும்னாரு. அப்படி வந்தா ஒரு மனுஷன் எதையுமே செய்ய முடியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ பத்லு அந்த கண்ணாடியை தான் எடுத்து மாட்டியிருக்கணும். ஏ கஜ கஜா, அப்படின்னா அந்த கண்ணாடிய பத்லு கிட்ட புடுங்கி ஆகணும். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது ஏன் பாசிபிள்? அது நடக்கவே நடக்காது. நான் அவனை சும்மா விட மாட்டேன். அட, நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா அவங்கிட்ட இருந்து அந்த கண்ணாடியை வாங்க முடியாது. என்கிட்ட ஒரு வித்தியாசமான கன் இருக்கு. அதுல சுட்டா அந்த கண்ணாடியை நாம வாங்க முடியும். வாங்க வாங்க. அந்த கண்ணாடி மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா அப்புறம் இந்த உலகமே என்னோட கைக்குள்ள. இந்த ஜானவாடான் ஜானவாடான். ஆஹா, இப்ப நான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டேன். என் ரசிகர்கள் பட்டாலும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேனா மாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஹாய் லொடக் டொடக். ஓ, எதுக்கு இங்க நிக்கிறான்? இப்படிதான் முடக்கணும். யாஹூ! லைட், கேமரா, ஆக்ஷன். இந்திய தாய் மீதான, பாரத தாய் மீதான நான் அவனை சும்மா விட போறதில்ல. மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா நின்னுடு. இல்ல உன்னை சுட்டு தள்ளி. நேர காலம் தெரியாம ஏன்டா இப்படி சுடுற? என்ன நடக்குறீங்க? பிரமாதம் மோட்டு, என்ன அருமையான வேலை செஞ்சுட்டேன். அட கடவுளே, என்ன மோட்டு இப்படி மாட்டி விட்டுட்ட? காப்பாத்துங்க. யாஹூ! லைட், கேமரா, ஆக்ஷன். வண்டி எப்படி தலைகீழ மாறிச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? தலைகிடமா? நேரா, தலைகிடா, நேரா, தலைகிடா, நேரா, தலைகிடா, நேரா. தலைகிடா, நேரா, தலைகிடா, நேரா, தலைகிடா. யாஹூ! லைட், கேமரா, ஆக்ஷன். திருடா திருடா, அவனை புடிங்கோ புடிங்கோ, என் நகையை திருடிட்டு போறோம். யாஹூ! பத்லு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நான் நினைச்சா இந்த துப்பாக்கியால உன்னை சுட்டுருவேன். அப்படி சுட்டா ஈஸியா அந்த கண்ணாடி எங்களால வாங்க முடியும். அதுக்கு பதிலா நீ பேசாம அதை கொடுத்துரு. இதுக்கு பேரு தான் ஜாலியான வாழ்க்கைங்கிறது. யாஹூ! இவனுக்கு மர கழண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ பேசுறான். அதனால நாம கிட்ட போய் மெதுவா பேச்சு கொடுத்துக்கிட்டே இந்த கண்ணால அவரை சுட்டுருவோம். சொல்ல மாட்டியா? பத்லு, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். அந்த கண்ணாடி உனக்கு நல்லா இல்ல, கைவிடு. முதல்ல நீங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, காத்து வரட்டும். லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். அங்க பாருங்க, மோட்டு தன்னோட உயிரை
உயிரை பணைய வச்சு நம்மள காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நாம அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அப்பதான் அந்த கண்ணாடியை கழட்ட முடியும். என்னோட கண்ணாடி எங்க போச்சு? அந்த கண்ணாடியாலதான் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. இனிமேல் அந்த கண்ணாடியை பத்தி நீ பேசவே கூடாது. அந்த கண்ணாடி வந்துட்டு இருக்கு. ஆஹா உங்களை விட மாட்டேன். எல்லாரும் கதையும் முடிக்கிறேன்.